ஸ்ரீ குருभ्यो நமः. குருரேவ கதிः குருமேவ பஜே குருநைவ சஹாஸ்மி நமோ குரவே ந குரோः பரமம் சிசுரஸ்மி குரோः மதிரஸ்தி குரௌ மம பாஹி குரோ அகண்டமண்டலாகாரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத்பதம் தர்ஷிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குருர் பிரம்மா குருர் விஷ்ணுः குருர் தேவோ மகேஸ்வரः சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. நமः சூர்யாய சாந்தாய சர்வரோக நிவாரிணே ஆயுராரோக்யமைஸ்வர்யம் தேஹி தேவ ஜகத்பதே சப்தாஸ்வரதமாரூடம் பிரச்சண்டம் கஷ்யபாத்மஜம் ஸ்வேதபத்மதரம் தேவம் தம் சூர்யம் பிரணமாம்யஹம். 17வது ஸ்லோகம். விஸ்தீர்ணம் வ்யோமதீர்घா சபதி தச திசோ வியஸ்தவேலாம்பசோப்தீன் குர்வத்பிர்த்ருஷ்ய நானா நக நகர நகா போக பிருத்வீம் ச பிருத்வீம் அத்மின் உச்வாஸ்யதே யைருஷசி ஜகதபி த்வம்சயித்வா தமிஸ்ராம் உஸ்ரா விஸ்ரம்சயந்தோ ருதமனபிமதம் தே சஹஸ்ரத்விஷோவஹ. விஸ்தீர்ணம் व्योम दीर्घाः सपदि दश दिशः व्यस्त वेला अम्भसः अब्धीन् कुर्वद्भिः दृश्य नाना नग नगर नग आभोग पृथ्वीं च पृथ्वीं पद्मिनी उच्छ्वास्यते यैः उषसि जगद् ध्वंसयित्वा तमिस्राम् उस्राः விஸ்ரம்சயந்து த்ருதம் அனபிமதம் சஹஸ்ரத்விஷஹ வஹ. ஸோ இது சஹஸ்ரத்விஷஹ. இதில் அதுதான் சூரியன் 1000 கிரணங்களை உடையவன். சஹஸ்ரத்விஷஹ உஸ்ராஹா கிரணங்கள். சஹஸ்ரத்விஷஹ வஹ அனபிமதம் த்ருதம் விஸ்ரம்சயந்தோ. உங்களுக்கு அபிமதம் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சது. இங்கே அனபிமதம்னு சொல்றார். உங்களுக்கு எதெல்லாம் தேவை இல்லையோ அது எல்லாத்தையும் விஸ்ரம்சயந்தோ போக்கடிக்கட்டும் அப்படின்னு இதுல சொல்றார். வேர்ட் பை வேர்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா, வியோம தீர்காக விஸ்தீரணம் குர்வத்பிஹி. வியோமத்தோட தீர்க்கங்கள் முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா தான் வரார் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ என்னாச்சு, நல்லா ஃபுல் வியோமம் வரார் அவர். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ப்ரெட் ஆகி வியோமத்தோட பூரா ஆக்கிரமிச்சுக்கிறார். விஸ்தீர்ணம்னா என்ன, இருட்டுல நம்மளுக்கு ஸ்கை தெரியவே தெரியாது. வியோமம்ங்கிறது ஆகாசம். அந்த ஆகாசம் கண்ணுக்கு தெரியறது இல்ல. சூரியனோட வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா பரவ 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 அந்த வியோமத்தோட ஒரு தீர்க்கம், ஒரு விரிஞ்ச பெரிய தன்மையானது நம்மளுக்கு கண்களுக்கு புலப்படுறது. ஸோ அததான் இதுல விஸ்தீர்ணம் வியோம தீர்காகா அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் என்ன பண்றார், சபதி உடனே தச திசக வியஸ்த வேலா அம்பசக அப்தீன்னு உடனே என்ன பண்றார், சபதி தச திசக 10 திசைகள்லயும் நல்லா எண்டு மட்டும் பரவுறாரு. ஜென்ரலா நம்மளுக்கே தெரியும், இருட்டுல இருந்து வெளிச்சத்துக்கு போனோம்னா கொஞ்சம் தான் தெரியும். அதுக்கப்புறம் ஃபுல்லா வெளிச்சம் வந்ததுன்னா தான் இன்னும் தீர்க்கமா அது கண்ணுக்கு புலப்படும். ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கொஞ்சம் வரார், வந்துட்டு ஆகாசத்தை காட்டி கொடுக்குறார். ஆகாசம் தெரிஞ்ச உடனே அதுக்கப்புறம் 10 திசைகளோட எண்டு தெரியற மாதிரி அவ்வளவு தூரத்துக்கு அவர் ஸ்ப்ரெட் ஆறார். அதுக்கப்புறமா வியஸ்த வேலா அம்பசக அப்தீன்னு. வேலானா கரைகள், அம்பஸ்னா இது அப்தினா ஜலம், சமுத்திரம். சாரி, அந்த சமுத்திரத்தோட வேலா அந்த டைட்ஸ் அதெல்லாம் நல்லா பெருசா வரத்துக்கு தாண்டி கரையை தாண்டி வர மாதிரி பண்றார் குர்வத்பிஹி. அதுக்கப்புறம் பிருத்வீஞ்ச, பிருத்விங்கிறது பூமி. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு, ஆகாசம் சொல்றாரு. அப்புறம் தச திசைகள்னு சொல்றாரு. அந்த தச திசைகள் தான் இங்க வாயுவை குறிக்கிறது. அதுக்கப்புறம் அப்தி ஜலம், அப்பு ஜலத்தை சொல்லிட்டார். அதுக்கப்புறம் பிருத்வி சொல்றாரு. இங்க பிருத்வி எப்படின்னா, பிருத்விங்கிறது பூமியை ஒரு அர்த்தம். இன்னொரு பிருத்வி பிருத்து அப்படின்னாலே பெரியன்னு அர்த்தம். திருஷ்ய நானா பல விதமான, திருஷ்யன காணப்படுகின்ற, என்ன
நக நகர நக ஆபோக ந கச்சதி. விருட்சமும் மூவ் ஆகாது இல்லையா, ஸோ இம்மூவபிள். அதனால விருட்சத்துக்கும் நகன்னு பேரு. மலைகளும் நகராது இல்லையா, ஸோ அச்சலகன்னு சொல்றோம், நகன்னு சொல்றோம். ஸோ ஒரு நகை வந்து விருட்சத்தை குறிக்கிறது, இன்னொரு நகை வந்து மலைகளை குறிக்கிறது. ஸோ நகர நகரங்கள் என்ன, தேசங்கள் என்னெல்லாம் தேசங்கள் இருக்கோ அதெல்லாம் காட்டி கொடுக்கறது. அதுக்கப்புறம் திருப்பி மலைகள், நக நகர நக ஆபோக நல்லா விஸ்தாரமா காட்டி கொடுக்கறது. பிருத்வீன் அதான் பெருசாக காட்டி கொடுக்கறது. சின்னதா தூரத்துலன்னு பார்த்தா சின்னதா மாதிரி இருக்கும், அந்த வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் நல்லா அதோட ரியலான அதோட என்ன சொல்றது பெரியதா காட்டி கொடுக்கறது. பிருத்வீன் அப்படி இருக்கிற இந்த பூமியை காட்டி கொடுக்கறது. பத்மினி உச்வாசியத்தே யைஹி உஷசி. உஷசினா காலை வேளைகளில் பத்மினிங்கிறது லோட்டஸை வந்து மலர செய்யறது. உச்வாசியத்தேன்னா என்ன, ஒரு பெருமூச்சு விடுற மாதிரி. அப்படியே அந்த மலர்றப்போ அது பெருமூச்சு விடுற மாதிரி இருக்கும். அப்பாடி சூரியன் வந்தாச்சு அப்படின்னு ரொம்ப ஆசையா அந்த லோட்டஸ் வந்து மலர்றது. ஜெகதபி உஷசி உச்வாசியத்தே. பத்மினி மட்டும் இல்ல, இந்த ஜெகத் இந்த உலகம் முழுவதும் அப்பாடி சூரியன் வந்தாச்சு அப்படின்னு எல்லாரும் ஒரு பெருமூச்சு விட்டு எழுந்துக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. சோ உச்வாசியத்தே யைஹி உஷசி. எப்படி தமிஸ்ராம் துவம்சயித்வா. தமிஸ்ராங்கிறது இந்த இருட்டு, அந்த அந்தகாரத்தை விலக்கி இருட்ட போக்கடிச்சு துவம்சம் பண்ணி எல்லாரையும் விழிப்பு ஊட்டுறது, பத்மினிய மலர செய்யறது, இந்த ஜெகத்தையும் எழ வைக்கிறது. அப்பேற்பட்ட அந்த சூரியனுடைய சஹசிரத்ருஷக உஸ்ராகா வஹ அன்னபிமதம் துருத்தம் விஸ்ரம்சயந்தோ. உங்களுடைய எதெல்லாம் உங்களுக்கு வேண்டாமோ அன்னபிமதம் துருத்தம் உடனடியாக விஸ்ரம்சயந்தோ போக்கடிக்கட்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்ற. சூரியன் உதிக்கும் பொழுது என்னென்ன நடைபெறுகிறது என்பதை விளக்குகிறார் இந்த கவிதையினால். இருள் சூழ்ந்த ஆகாயம் விரிகின்றது, திசைகள் நீள்கின்றன, கடற்கரையை தாண்டி நீர்பரப்பு விரிகின்றது, பூமி எங்கும் மலைகளும் நகரங்களும் பள்ளங்களும்னு போட்டிருக்கா, அதுல பள்ளங்கள் கிடையாது. சோ மலைகளும் நகரங்களும் மரங்களும் தெரிகின்றன. தாமரை குளத்தில் உள்ள தாமரைகள் அப்பாடா என்று பெருமூச்சு விட்டு விம்மிதம் அடைகின்றது. இருளை தொலைத்து நமக்கு வேண்டாதவற்றை அகற்றி அருளட்டும் சூரியனின் 1000 கிரணங்கள். The solar rays make the sky wider, all the 10 quarters larger. Oceans dash against shores, and the earth vast one, full of trees, cities, mountains, etc. They remove darkness and arouse the world along with lotuses. May those rays ward off all your evils. மாமி, அந்த ஃபர்ஸ்ட் லைன்ல வியஸ்த வேலாம்ப சோப்தின்னு சொன்னீங்களா? சோப்தின்னா சோப்தின் இல்ல, வியஸ்த வேலா அம்பசக அப்தீன். அப்தீன்னா கடல். அப்தீனா கடல், அப்தீன் அப்படின்னா கடல்களை ப்ளூரல். ஓகே. அந்த வேலாம்பக்கு என்ன மீனிங்? வேலா அப்படின்னா அந்த கரை, அம்பஸ்னா ஜலம். அந்த ஜலம் வந்து அந்த கரையை தாண்டி வர வைக்கிறது. ஆக்சுவலி மூன் தான் அந்த டைடல் வேவ்ஸுக்கு வந்து மூன் பௌர்ணமி அமாவாசைன்னா ஜாஸ்தி இருக்கும்பா வேவ்ஸ் இல்லையா, நல்ல ஹையா ரைஸ் ஆகும்னு சொல்லுவா. சோ அது மூணுக்கே லைட் சன் தானே கொடுக்கறார். சோ அததான் இதுல குறிப்பிடுறார். புரிஞ்சது இல்லையா? இப்போ அந்த பிரிச்சு கொடுத்திருக்கிறதுல கொடுத்திருக்கேன் இல்லையா, வேலா அம்பசக அப்தீன். சரியா? விஸ்தீர்ணம் व्योमदीर्घा सपदि दश दिशो व्यस्त वेलाम्भसोऽब्धीन् कुर्वद्भिर्दृश्य नाना नग नगर नगाभोग पृथ्वीं च पृथ्वीं पद्मिन्युच्छ्वास्यते यैर् उषसि जगदपि ध्वंसयित्वा तमिस्राम् उस्रा विस्रंसयन्तो द्रुतम् अनभिमतं ते सहस्रत्वशोभः अस्तव्यस्तत्वशून्यो निजरुचिरनिशानेश्वरः कर्तुम् ईशो विश्वं वेश्मेव दीपः प्रतिहतति निरम्यः प्रदेशस्थितोऽपि दिक्कालापेक्षयासौ त्रिभुवनमटतस्तिग्मभानोर्णवाख्यां यातशातक्रतव्यां दिशि दिशतु शिवं சோச்சிஷாமுத்கமோ வஹ. இதுலயும் அந்த உத்கமோ அந்த வெளியில் வருகின்ற கதிர்கள்னு தான் சொல்றாரு இதுலயும். சோ அஸ்த வியஸ்தத்வ சூன்யக நிஜ ருச்சிஹி அனிஷ அனஸ்வரகன் ஒன்னு பிரிச்சுக்கலாம். நிஜ ருச்சிஹி அனிஷ அனஸ்வரகன் ஒரு விதமா பிரிக்கலாம். இன்னொரு விதமா எப்படி பிரிக்கலாம்னு சொன்னா நிஜ ருச்சிர நிஷா
நஸ்வரகனும் பிரிக்கலாம். ஸோ ரெண்டுக்கும் நான் அர்த்தம் சொல்றேன், புரிஞ்சுண்டேன் இல்லையா? நிஜ ருச்சிஹி அனிஷ அனஸ்வரக ஒண்ணு, இன்னொன்னு நிஜ ருச்சிர நிஷா நஸ்வரக. கர்த்தும் ஈஷக விஸ்வம் வேஷ்ம இவ தீபக பிரதிஹத திமிரம் யஹ பிரதேச ஸ்திதஹ அபி திக்கு கால அபேக்ஷயா அசௌ திரிபுவனம் அடதஹ திக்ம பானோஹோ நவ ஆக்யாம் யாத்தஹ சாதக்ரதவ்யாம் திஷி திஷது சிவம் சஹ அர்ச்சிஷாம் உத்கமஹ வஹ. இதுல வஹ திக்ம பானோஹோ அர்ச்சிஷாம் உத்கமஹ. திக்ம பானு அப்படிங்கிறது தான் சூரியன். இங்க அந்த தீவிரமான கதிர்களை உடைய சூரியன், அவனுடைய அர்ச்சிஷாம் உத்கமஹ கிரணங்களுடைய வெளிப்பாடானது வஹ சிவம் திஷத்தோ உங்களுக்கு மங்களங்களை கொடுக்கட்டும். திஷத்தோ சதக்ரது இந்திரன் 100 யாகங்களை செய்தவர் இல்லையா, அதனால சதக்ரது. அந்த சாதக்ரது வியாம் அப்படிங்கிறது கிழக்கு திசையை குறிக்கிறது. பிகாஸ் கிழக்கு திசைக்கு இந்திரன் தான் அதிபதி. சோ அந்த சாதக்ரதவ்யாம் திஷி நவ ஆக்கியாம் யாத்தக, தினம் அந்த கிழக்கு திசையில ஒரு புதுசா மிளிர்ற அந்த சூரியனுடைய திக்ம பானோஹோ அர்ச்சிஷாம் உத்கமஹ வஹ சிவம் திஷத் அப்படின்னு நீங்க அதை எடுத்துக்கணும். எப்பேற்பட்ட அந்த கிரணங்கள் அஸ்தவியஸ்தத்துவ சூன்யக. அஸ்தம் அப்படின்னா தெரியும் இல்லையா, போறது, அஸ்தமனம் ஆறுதுன்னு சொல்றோம் நம்ம. சோ அந்த அஸ்தம் இல்லாத வியஸ்தத்துவம்னா, வியஸ்தன்னா என்ன, ஒரு கவலை, மறைஞ்சு போயிடுமே, இந்த விளக்கு போயிடுமே அப்படிங்கிற ஒரு வியஸ்தம் கிடையாது. அப்படி ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். இன்னொரு அர்த்தம் எப்படி எடுத்துக்கலாம்னா, அஸ்தம் அப்படின்னா இதை விட இன்னும் பிரைட்டரா ஒரு ஒளி இருக்கு, அதனால இதுக்கு ஒரு ஹியூமிலியேஷன் வருதோ இல்லையா. சன்னை விட பெரிய ஒரு வெளிச்சம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் எதுவுமே கிடையாது. அது அஸ்தம்னா அது ஒரு அர்த்தம். அந்த அஸ்த சூன்யக ஒண்ணு. இன்னொன்னு வியஸ்த சூன்யக. வியஸ்தம் அப்படின்னா என்ன, இன்னொன்னு ஆசிரியம் பண்ணி இருக்காரா அவர் சூரிய பகவான்? இல்ல, அவர் தானாவே ஒளிர்பவர், ஸ்வயம் பிரகாஷர். அந்த சோ இது ரெண்டுமே கிடையாது அவருக்கு. இன்னொரு ஒளி இவரை டிஃபீட் பண்ணுங்கிற ஒண்ணு கிடையாது, இன்னொன்னு டிபெண்ட் பண்ணி இவரோட ஒளி இருக்கிறதுன்னு கிடையாது. சோ அதனால அஸ்த வியஸ்தத்துவ சூன்யக, இது ரெண்டும் இல்லாதவர்னு ஒரு அர்த்தம் அப்படி எடுத்துக்கலாம். இல்லைன்னா அஸ்தமனம் அப்படிங்கிற ஒரு கவலை அற்றவர். ஒரு தீபம்னு எடுத்துட்டேன்னா அந்த விளக்குல எண்ணெயோ இல்ல வேற ஏதாவது அந்த திரி முடிஞ்சு போச்சா, சோ தீபம் அணைஞ்சிடும். இவருக்கு அந்த மாதிரி கிடையாது. சோ அந்த ஒரு பயம் அற்றவர் சூன்யக. சோ அஸ்தவியஸ்தத்துவ சூன்யக. சோ இப்படி எந்த விதமாவும் நீங்க பொருள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதுல அவர் தீபத்தோட தான் கம்பேர் பண்றாரு இந்த ஸ்டான்ஸால சூரிய பகவான. நிஜ ருச்சிஹி அனிஷ அனஸ்வரக. நிஜ ருச்சிஹி, நிஜனாலே அவருடைய ஒன்ஸ் ஓன், அவருடைய ருச்சி, அந்த ஒளியானது அனிஷ எப்பொழுதும், அனஸ்வரக ஒரு அழிவே அற்றது. அவருடைய அந்த ஒளியானது அழிவே அற்றது அப்படிங்கிறது ஒரு பொருள். இன்னொன்னு நிஜ ருச்சிர நிஷா நஸ்வரக. நிஷானா ராத்திரி, நஸ்வரம்னா போக்கடிக்கிறது இல்லையா. சோ நிஜ ருச்சிர நிஷா நஸ்வரக, அவருடைய ஒரு ஒளியினால அந்த ராத்திரியில வர அந்த இருட்டை விரட்டி இவர் வெளியில கிளம்பி வர்றாரு இல்லையா. சோ நிஜ ருச்சிர நிஷா நஸ்வரக அப்படியும் பிரிச்சுக்கலாம், இப்படியும் பிரிச்சுக்கலாம். கர்த்தும் ஈஷக, செய்யறதுக்கு ஒரு கேப்பபிலிட்டி, சாமர்த்தியம் உடையவர் அப்படிங்கிற அர்த்தம். விஸ்வம் வேஷ்ம இவ தீபக. இந்த விஸ்வம், இந்த முழு உலகமும் ஒரு வீடு மாதிரி இருக்கு. அந்த வீட்டுல இருக்கிற இருட்ட இவர் போக்குறார். நடுப்புற இருந்துட்டு, இப்போ ஒரு வீட்டுக்கு நடுப்புற ஒரு ரூமே எடுத்துட்டோம்னா அது நடுப்புற ஒரு தீபத்தை வச்சோம்னா அந்த வீடு, அந்த ரூம் ஃபுல்லா ஒரு வெளிச்சம் வருது இல்லையா. அந்த மாதிரி இவருக்கு மனசுல அப்படியே ட்ரீம் பண்ணிக்கணும். நடுப்புற இவர் இருக்கார், இவரை சுத்தி எல்லா உலகமும் இருக்கு, இவர் அத்தனை உலகத்துக்கும் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறார். அந்த மாதிரி விஸ்வம் வேஷ்ம இவ தீபக. எப்படி பிரதிஹத திமிரம், எல்லா திமிரத்தையும் போக்குறார், அந்த காரத்தை சுத்தி இருக்கிற அந்த காரம் அத்தனையும் நீக்கிறார். யஹ பிரதேச ஸ்திதஹ அப்பி, ஆனா அவர் எங்க இருக்கார், ஒரே இடத்துல தான் இருக்கார். சூரிய பகவான் ஒரு இடத்துல தான் இருக்கார், ஆனா அவர் போக்குற இருட்டு எல்லா இடத்துலயும் இருக்கு. அவரை சுத்தி இருக்கிற இருட்டு அத்தனையும் போக்குறாரு. அதே மாதிரி ஒரு விளக்கானது வீட்டுக்கு நடுப்புற வச்சோம்னா அந்த வீட்டை சுத்தி அது ஓரளவுக்கு தான் பண்ண முடியும். ஆனா இவர் புவனத்தையே வெளிச்சமா ஆக்குறார். திக்கு கால அபேக்ஷையா அசௌ திரிபுவனம் அட்டதக. திக்கு அப்படின்னா இப்ப காத்தால ஆச்சுன்னா
ஈஸ்ட்ல இருக்காருன்னு சொல்றோம், சாயந்தரம் ஆச்சுன்னா வெஸ்ட்டுக்கு போறாருன்னு சொல்றோம். ஆனா அவர் ஒரே இடத்துல தான் இருக்கார். அதெல்லாம் அவருக்கு கிடையாது. அது ஒரு பொருட்டே கிடையாது. திசைங்கிற பொருட்டு அவருக்கு கிடையாது. நமக்கு அவரை வச்சு நம்ம திசையை சொல்லிக்கிறோம். அதே மாதிரி நம்ம வந்து ஏர்லி மார்னிங் சொல்றோம், மத்தியானம் சொல்றோம், சாயந்தரம்னு சொல்றோம். அதெல்லாம் அவருக்கு கிடையாது இல்லையா? சோ திக்கு கால அபேட்சையா, திக்கும் கிடையாது காலமும் கிடையாது அவருக்கு. அபேட்சையா அசௌ திரிபுவன மட்டத்தக, இந்த 3 உலகத்தையும் சுத்தி வரார் அவர். திக்மபானோஹோ நவ ஆக்கியாம் திசத்து சிவம் வக அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல முடிக்கிறார். ஸோ இது நிறைய அர்த்தங்கள் வந்து நம்ம அழகா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மாத்தியும் போட்டுக்கலாம். ஸோ ஒரு புக்ல வேற வேற மாதிரி அர்த்தம் கொடுத்துருப்பா. ஓவரால் நீங்க மீனிங் புரிஞ்சுக்கோங்க. உதயமோ அஸ்தமனமோ இல்லாதவன் சூரியன் என்பதை விளக்குகிறார் கவி. அஸ்தவியஸ்தத்வ சூன்யக. அஸ்தமனம் என்பதோ வெளிப்பாடு என்பதோ இல்லாதவன் சூரியன். ஓரிடத்தில் இருந்து கொண்டே தன் ஒளி பாயும் இடங்களில் எல்லாம் இரவை, அதாவது இருளை போக்குகின்றான். ஒரு வீட்டின் நடு கூடத்தில் உள்ள விளக்கு அந்த வீட்டின் பிற பகுதிகளில் உள்ள இருளை ஓட்டுவது போல அண்டப் பெருவழி யூனிவர்ஸ் எங்கும் பிரகாசித்து இருளை ஓட்டுகிறான். ஆனால் இரவும் இருட்டும் எப்படி வருகிறது? சூரிய ஒளியை விட்டு மறைந்த திசை இருட்டாகவும் மறைந்த நேரம் இரவாகவும் உள்ளது. இதனாலும் ஒரு அனுகூலம் உண்டு. பூமியின் சுழற்சியினால் சூரியன் சஞ்சரிப்பதாகவும் திசையில் உதிப்பதாகவும் நாம கற்பித்துக் கொள்கிறோம். ஏன்? நமக்கு திசையும் காலமும் தெரிய வேண்டுமே, அதற்காக. இதோ கீழ் திசையில் புதிய சூரியன் என்று கண்டு மகிழ்கின்றோம். இத்தகைய நன்மைகளையே நல்கும் சூரிய கிரணங்கள் உங்களுக்கு மேன்மேலும் நன்மையை அருளட்டும். As a lamp burning steadily in a place removes darkness with its flame, so the rays of the sun remove darkness of night with brilliant rays. Free from mortality and worries, those rays traverse the 3 worlds regularly and appear new in the eastern quarters every day. May those rays bring happiness to you. Astavyasthatva shunyo nijaruchira nishanashwara kartumishah vishwam veshmeva deepah pratihatati miram yah pradesha sthitopi dikkalaapekshayasau tribhuvanamatatасtigma bhanornavakyam yatashatakkratavyam दिशि दिशतु शिवं सोच्युषाम् उद्गमो वः मागान्म्लाणिं मृणाली मृदुरिति दयेव प्रविष्टो हि लोकम् लोकालोकस्य पार्श्वं प्रतपति न परं यस्तदाख्यातमेव ऊर्ध्वं ब्रह्माण्डखण्डस्फुटनभयपरित्यक्तदैर्घ्योऽध्युसीम्नि स्वेच्छावश्यावकाशावधिर् अवतु सवस्तापनो रोचिरोघः मा गात् म्लानिं मृणाली मृदुः इति दयया इव अप्रविष्टः अहि लोकम् लोक अलोकस्य पार्श्वं प्रतपति न परं यः तद् आख्यार्थम् एव ऊर्ध्वं ब्रह्माण्ड खण्ड स्फुटन भय परित्यक्त दैर्घ्यः द्युसीम्नि स्व इच्छा वश्य अवकाश अवधिः अवतु सः वह तापनः रोचिः ओघः மாகான் லானி. ஸோ சூரியனோட கிரணங்கள் வந்து அப்பயே பார்த்தோம் இல்லையா, அந்த மவுண்டனோட மேலேயும் ஒரு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பண்ணுவார். அது மாதிரி அந்த தாமரை உதிக்கிறதுக்கு மலர்றதுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கொடுப்பார் அவரோட ஒளிக்கதிர்கள்னு. அதே மாதிரி இதுல என்ன சொல்றாருன்னா, தாப்பனக ரோச்சிஹி ஓகக, இதுதான் தாப்பனகங்கிறது சூரியனை குறிக்கிறது. ரோச்சி ரோகக அந்த கிரண கூட்டம், ஓகன கூட்டம், ரோச்சி ரோகன அந்த கிரணங்களோட கூட்டமானது யாரோடது? சூரியனோடது. தாப்பனக ரோச்சி ரோகக வஹ அவத்து, உங்களை காப்பாற்றட்டும். அப்புறம் அதுக்கு வந்து அட்ஜெக்டிவ் என்ன சொல்றாருன்னா, ஸ்வ இச்சாவசிய அவகாச அவதிஹி. ஸ்வ இச்சா, அந்த சூரியன் வந்து he will decide எவ்வளோ ஒளி இந்த பக்கத்துக்கு கொடுக்கணும், எவ்வளோ அங்க கொடுக்கணும் அப்படிங்கறத he only controls. ஸ்வ இச்சாவசிய, அவரோட வசத்துல இருக்கு அவரோட இச்சை. அவகாச அவதிஹி, எவ்வளோ நாழி கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கணும், எல்லாமே அவர் கையில தான் இருக்கு. அந்த அப்பேற்பட்ட அந்த சூரிய கதிர்கள் உங்களை காப்பாற்றட்டும். அவர் எப்படி கொடுக்கிறார் அப்படின்னா,
மாகாத்து ம்லானிம். ம்லானின்னா என்ன? வாடி போறது. ரொம்ப நம்ம சன் தகிச்சதுன்னா ஒரு மாதிரி வாடிடுறோம் இல்லையா? சோ மிருணாலி மிருதுஹு இத்தி மாகாத்து ம்லானி. மிருணாலிங்கிறது வந்து மிருதுவான, மிருணாலம்னாலே மிருது. இந்த தாமரையோட தண்டு வந்து அந்த ஜலத்துக்கு கீழே தான் இருக்கும் இல்லையா? அதுதான் அந்த மிருணாலம்னு சொல்லுவா. அந்த தண்டு, தாமரை தண்டு, அது ரொம்ப மெல்லிசா இருக்கும், ரொம்ப மிருணாலமா இருக்கும், மிருதுவா இருக்கும். அது வந்து மிருதுஹு இத்தி, அது ரொம்ப மிருதுவா இருக்கு அப்படின்னு தயையா இவ, ரொம்ப தயையோட அகிலோகம் அப்பிரவிஷ்டக. அகிலோகம்ங்கிறது, அகிங்கிறது சர்ப்பம், சர்ப்பலோகம். சர்ப்பலோகம் ஜென்ரலா இருட்டாதான் இருக்குமா, அது ஜலத்துலதான் வசிக்குமா சர்ப்பம். சோ அந்த நாகலோகம்ங்கிறது ரொம்ப இருட்டா டார்க்கா இருக்குமா. சோ அதனால இங்க அவர் அகிலோகம் சொல்றாரு. சோ அகிலோகம் அப்பிரவிஷ்டக, அந்த அகிலோகம் அதாவது ஜலத்துக்கு கீழே அவர் போறது இல்ல கால வேளையில, மெதுவா கொஞ்சமா தான் போறார். அந்த தாமரை எப்படி மலரணுமோ அந்த மலர்ற லெவலுக்கு தான் அவர் கொடுக்கிறார் அந்த வெளிச்சம், இந்த இத பிரைட்னஸ். மாகாத்து ம்லானி, எதனால அப்படின்னா அந்த ம்லானி ஆயிடக்கூடாது அந்த தாமரை அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது லோகாலோகஸ்ய பார்ஷ்வம் ந பிரதபதி யஹ தத் ஆக்கியார்த்தமேவ. லோகாலோக பர்வதம்னு ஒரு பர்வதம், அது வந்து கவி சமயம் தான். அது இந்த இது சொன்னோம்ல, இந்த பக்ஷி ஒரு 2-3 ஸ்லோகத்துக்கு முன்னாடி படிச்சோமே, 2 பக்ஷிகள், சாத்தக பக்ஷி இல்ல, 2 பேர் உண்டாவா? அந்த கண்ணு தெரியாம 2 படிச்சோமே, சாதக பட்சி தான். சாத்தகம் மாசம். சாத்தகம்ங்கிறது அந்த நீரை குடிக்கும், இதுவும் சாத்தக மாசமே, டக்குன்னு மறந்து போச்சு. சோ அந்த பட்சிகள் வந்து ராத்திரியில கண்ணு தெரியாது, சூரியன் வந்த உடனே கண்களால அர்ச்சனை பண்ணிட்டுன்னு பார்த்தோமே, அந்த அது மாதிரி இந்த லோகாலோக பர்வதம்ங்கிறது கவிகளோட சமயம். அதாவது ஒரு பக்கம் அது ரொம்ப ஒசரத்துல இருக்குமா அந்த பர்வதம், ஒரு பக்கம் வந்து சக்கரவாக்க பட்சி, கரெக்ட், சக்கரவாக்கம். சோ ஒரு பக்கம் வந்து ரொம்ப வெளிச்சமா இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து ரொம்ப இருட்டா இருக்குமா. அதனால இந்த சூரியன் வந்து அந்த ஒரு பக்கம் மட்டும்தான் இருப்பாராம், இன்னொரு பக்கம் வந்து வெளிச்சம் ஆயிடுதுன்னு சொன்னா அந்த பேரு, அந்த லோகாலோக பருவம்ங்கிறது லோகா அலோக, ஒண்ணு ஒரு பக்கம் தெரியும், இன்னொரு பக்கம் இருட்டா இருக்கும். அப்படி அதனாலதான் அந்த பர்வதத்துக்கே அந்த பேரு. அந்த பேர் கெட்டு போயிடும்ல, இவர் இன்னொரு பக்கமும் வெளிச்சத்தை கொடுத்துட்டாருன்னு சொன்னா. அதனால என்ன பண்றாராம், அவரோட கிரணங்களை வந்து அந்த பக்கம் போகாதபடி கண்ட்ரோல் பண்ணிக்கிறாராம். சோ அகிலோகம் போகாதபடி கண்ட்ரோல் பண்றார். அதே மாதிரி லோகாலோக பர்வதத்தோட இன்னொரு பக்கம் பரம், இன்னொரு பரம்னா இன்னும் அபரம், இன்னொரு சைடு. தது ஆக்கியார்த்தமேவ, எதனால அப்படின்னு அதோட பேருக்கு போயிடுமே, லோகாலோக பர்வதம்ங்கிற பேருக்கு அர்த்தம் இல்லாம போயிடுமேன்ட்டு அந்த பக்கம் போக மாட்டான். அதுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் போகிறான். அதுக்கப்புறம் ஊர்துவம், நல்லா இன்னும் மேல, பிரம்மாண்ட கண்ட ஸ்புடன பய பரித்தியர்த்த தைர்ய தியு சீன்னி. தியு அந்த மேல அந்த போற அந்த பிரம்மாண்டம் இருக்கா, அதோட சீன்னி எல்லை, அந்த எல்லையை போய் அவர் தொடர்றது இல்லை. ஏன்னா அவருக்கு பயமா இருக்கான். இந்த பிரம்மாண்டம், அண்டம்னாலே என்ன, எக் இல்லையா? சோ பிரம்மா அண்டம், அந்த அண்டம் வந்து உடஞ்சு போயிடுத்துனா என்ன பண்றதுன்னு அவருக்கு ஒரு பயமா. அதனால மேலும் தீக்ஷ்ண பானுன்னு தானே இவரை படிக்கிறோம், தீவிர பானு, தீக்ஷ்ண பானுன்னு தான் படிக்கிறோம். சோ ரொம்ப ஷார்ப்பான கிரணங்கள் வேற, அது எங்கேயாவது போய் அதை பியர்ஸ் பண்ணி எடுத்தோம்னா அந்த அண்டத்தை, அந்த கவலையா இருக்கு. அதனால ஸ்புடன பயம், ஒரு இடிச்சு அது உடஞ்சு போயிடுத்துனா இந்த பிரம்மாண்டம் என்ன பண்றதுங்கிற ஒரு பயத்தினால பரித்தியக்த தைர்ய, தைர்யம்ங்கிறது தீர்க்கசிய பாவம், நீண்டு வர இல்லையா அந்த கிரணங்கள், அதை வந்து பரித்தியக்த விட்டுடுற, போரும் இதுக்கு மேல நம்ம போனோம்னா இந்த பிரம்மாண்டம் உடைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ பிரம்மாண்ட கண்ட, கண்டன என்ன, அதை பிரேக் பண்றது, ஸ்புடன அது 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 அப்படி தீக்ஷ்ணமா குத்தி அப்படி பிரேக் ஆயிடுச்சுன்னா அந்த எக் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பரித்தியக்த தைர்ய தியூசீன்னி ஸ்வ இச்சாவசிய அவகாச அவதிகி அவத்து சகவக தாபனக ரோச்சி ரோக அப்படின்னு இதுல சொல்ற. சோ எப்படி அவர் வந்து அவரோட ரேஸ கண்ட்ரோல் பண்றார் அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. சூரியன், இது வந்து அந்த சூரியனோட ஒளி தாம கிரணங்கள் சொன்னோம். இப்ப வந்து ரோச்சி ரோக, அந்த வெளிச்சத்தோடைய கூட்டம். சூரியன் எங்கும் பிரகாசிக்கும் ஆற்றல் பெற்றிருந்த போதிலும் சிற்சில இடங்களில் அவன் பிரகாசிப்பதில்லை. அவன் பிரகாசிக்காமல் இருப்பதோட காரணத்தை இந்த ஸ்லோகத்தின் வாயிலாக புலப்படுத்துகின்றார் கவிஞர். தாமரை தண்டு போல குளிர்ந்த மென்மையான நாகங்கள் தனது கிரணங்களின் சூடுபட்டால் வாடிவிடுமே என்ற கருணையினாலோ என்னவோ பாதாளத்தில் சூரிய கிரணங்கள் பரவுவதில்லை. லோகம் என்றால் கண்களுக்கு புலப்படுவது,
அலோகம் என்றால் கண்களுக்கு புலப்படாதது. பரமன் தன்னுடைய படைப்பில் அலோகம் என்ற பகுதியையும் படைத்து இருப்பதால் அங்கு தன் கிரணங்கள் பரவினால் அதன் பெயர் கெட்டுவிடுமே என்ற காரணத்தினால் அதன் பக்கம் சூரிய கிரணங்கள் பரவுவதில்லையோ? சூரிய கிரணங்களின் நீட்டத்திற்கு எல்லை கிடையாதுதான். ஆனால் அப்படி நீண்டு கொண்டே போய் பிரம்மாண்டத்தின் வான் முகட்டை உடைத்துவிடக் கூடாதே என்ற அச்சத்தில் சூரிய கிரணங்கள் அதுவரை நீள்வதில்லை. தங்கு தடையில்லாத தன் கிரணங்களை இப்படி தன் விருப்பம் போல அடக்கிக் கொள்ளும் சூரிய ஒளி உங்களை காக்கட்டும். இங்கு லோகாலோகம் என்ற ஒரு இடத்தினை குறிப்பிடுகின்றார் கவிஞர். இது பற்றி புராணங்களில் பரவலாக காணப்படுகிறது. அதன்படி லோகாலோகம் என்பது ஒரு மலையின் முன்பகுதி பின்பகுதி என்றும், விரிவடைந்த இந்த நிலத்தை ஆகாயத்திலிருந்து பிரிக்கின்றது என்றும், இங்கு ஒரு பகுதியில் சூரியனின் பிரகாசம் உண்டு என்றும், மற்றொரு பகுதியில் சூரியன் பிரகாசிக்காது என்றும், அந்த பகுதி இருள்மயமாகவே இருக்கும் என்றும் காணப்படுகின்றது. இதன் காரணமாகவே லோகம் சூரியனால் காணப்படும், அதாவது பிரகாசிக்கப்படும் பகுதி என்றும், அலோகம் காணப்படாத, அதாவது பிரகாசம் இல்லாத பகுதி என்றும் அழைக்கப்பட்டுள்ளது. இந்த மலை சிகரம் நெடிது உயர்ந்தது என்றும், அந்த சிகரத்தில் சந்திர சூரிய நட்சத்திரங்களின் ஒளி கூட படாத அளவில் மிகவும் உயரமானது என்றும், அந்த சிகரம் நீல நிறம் உடையது, அதன் சிகரம் நீல நிறமுடையது என்றும் ஸ்ரீமத் பாகவதம் போன்ற புராணங்களில் காணப்படுகின்றது. கவி காளிதாசன் இயற்றிய ரகுவம்சத்தின் முதல் சர்க்கம் 68வது ஸ்லோகம் அவ கொடுத்திருக்கா. அதுல பிரகாஷ்ச அப்பிரகாஷ்ச லோகாலோக இவ அச்சல அப்படின்னு கொடுத்திருக்காரு. அதாவது பிரகாஷ்ச அப்பிரகாஷ்ச, பிரகாசம்னா வெளிச்சம், அப்பிரகாசம்னா இருட்டு. ஸோ ஒரு பக்கம் வெளிச்சமா இருக்கும், இன்னொரு பக்கம் இருட்டா இருக்கும் அப்படிங்கறத அதுலயும் அவர் கொடுத்திருக்கார். Apprehending that the tender lotus creepers may lose their freshness, the rays do not enter the nether region. They do not afflict the sides of the mountain Lokaloka. Fearing the splitting up of the entire region above, the sun contracts its long rays and gives light according to its sweet will. May those rays of the sun protect you. மாமி, இதுல நீங்க தமிழ்ல சொல்லும் போது அந்த மெல்லிய தாமரை தண்டு போல உள்ள அந்த நாகங்கள் அப்படின்னா ஒரு மாதிரி கொடுத்திருக்கா. இல்ல, இதுல அகிலோகம் தான் தாமரையை மட்டும்தான் சொல்லியிருக்காங்கல்ல. இதுல அகிலோகம் தான் சொல்லியிருக்கா உங்களுக்கு டெக்ஸ்ட்ல. நீங்க இதுவே எடுத்துக்கோங்க. நான் அதுல மீனிங் இருக்க படிக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் மீனிங் சொல்றேன் இல்லையா, அதுல அந்த அகிலோகம்ங்கிறது நாகலோகம். சோ அந்த சர்ப்பங்கள் இருட்டுல தான் இருக்கும் அந்த நாகலோகத்துல, அங்க வெளிச்சமே போகாது. சரியா? சோ அது அங்க போகாது அப்படின்னு அந்த சர்ப்பங்கள் ஜலத்துல வசிக்கும்னு சொல்றாரு. ஜலத்துல இருட்டான இடத்துல வசிக்கும். சோ அதனால அந்த தாமரை தண்டு ஜலத்துல இருக்கிறதுனால அப்படி எடுத்துக்கோங்க. அப்ப சர்ப்பலோகத்துக்கு கீழே தான் பாதாள லோகம் இருக்கா? அதான், அதுக்கு கீழே போகாது. சர்ப்பலோகம் தான் பாதாள லோகமா இருக்கும். ஓ, அதுதான் ஆதிசேஷன் அப்ப இருக்கிறது. அதாவது என்ன சொல்றாருன்னா, கீழையும் ரொம்ப போறது இல்ல, மேல அந்த பிரம்மாண்டத்தை உடைச்சு அப்படி புரிஞ்சுக்கணும் நம்ம. அதே மாதிரி இது அப்படியே அந்த கவியோட வர்ணனை எவ்வளவு அழகா கொண்டு போறாரு பாருங்க. ரொம்ப கீழையும் போறது இல்ல, ரொம்ப மேலேயும் போறது இல்ல, அந்த லோகாலோக பர்வதத்தோட அதர் சைடும் போறது இல்ல. அப்படி அவருக்கு சன் எப்படி அவரோட ரேஸையும் அவரோட வெளிச்சத்தையும் கண்ட்ரோல் பண்றாருங்கிறத கொடுத்திருக்காரு. மாகான்லானிம் மிருணாலி மிருதுரிதி தயையேவ அப்ரவிஷ்டோ ஹி லோகம் லோகாலோகஸ்ய பார்ஷ்வம் பிரதபதி ந பரம் யஸ்ததாக்யார்த்தமேவ ஊர்த்வம் பிரம்மாண்ட கண்ட ஸ்புடன பய பரித்யக்த தைர்க்யஸ் த்யுசீம்னி ஸ்வேச்சாவஸ்யாவகாசாவதிர் அவது ச கோதாபன ரோச்சிரோகஹ அஷ்யாமः கால ஏகோ ந பவதி புவனாந்தோபி வீதேந்தகாரே சத்யः பிராலேய பாதோ ந விலயமச்சலச்சந்திரமா அப்யுபைதி பந்தः சித்தாஞ்சலீனாம் நஹி குமுதவனஸ்யாபி யத்ரோஜ்ஜிஹானே தத்ப்ராத்தः பிரேக்ஷணீயம் திசது தினபதேர்தாம காமாதிகம் வஹ. இதுலயும் தாமான்னு சொல்ற. தாமாங்கிறது ஒளி. அந்த தினபதியோட ஒளியானது உங்களுக்கு காமாதிகம் வஹ,
நீங்க என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அதை விட அதிகமாக கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. தினபதி அப்படிங்கிறது சூரியன், தினத்தோட பதி. சோ அந்த தினபதேகே தாம, அந்த சூரியனுடைய வெளிச்சமானது, பிரகாசமானது, வஹ உங்களுக்கு காமாதிகம் திசத்து, நிறைய நீங்க கேட்கறத விட இன்னும் அதிகமாக கொடுத்து அருள் செய்யட்டும். எப்பேற்பட்ட கிரணங்கள்? பிராத்தக பிரேக்ஷணீயம், கால வேளையில பார்க்க ரொம்ப அழகா இருக்கக்கூடிய. மத்தியானம்லாம் நம்மளால ஸ்ட்ரெயிட்டவே சன்னை பார்க்க முடியாது இல்லையா? ஸோ அந்த ரைசிங் சன் தான் ரொம்ப கண்ணுக்கு வந்து நன்னா இருக்கும், ரெட்டா லைட்டா அந்த கிரணங்கள் வரும்பொழுது. அப்பேற்பட்ட அந்த வெளிச்சமானது உங்களுக்கு கொடுக்கட்டும். இது இன்னும் வந்து வெளிச்சத்தை பத்தி பேசுறது. இப்ப ஃபர்ஸ்ட் கிரணங்களை பத்தி சொன்னார் இல்லையா? கிரணங்கள் வெளியில வர வந்துடுத்து உத்கமகான்னு சொல்றப்பயே வெளியில வரும் கிரணங்கள், அது வெளியே இப்ப வந்தாச்சு, வெளிச்சம் வர ஆரம்பிச்சுட்டோம். ஸோ அந்த வெளிச்சம் என்னெல்லாம் கொடுக்கட்டும் உங்களுக்குங்கிறது போன ஸ்லோகமும் அதான் படிச்சோம், ரோச்சி ரோகன்னு படிச்சோம். இப்போ இது தாம காமாதிகம் வக. இதுல என்ன சொல்றாரு? அஸ்யாமக காலக ஏகக ந பவதி புவன அந்தக அப்படி வீத்தே அந்தகாரே. அதாவது ரெண்டு சொல்றாரு இதுல. அஸ்யாமக காலக, ஷியாமானா ராத்திரி, ஷியாமானா கருப்பு, ரெண்டு அர்த்தம். அதாவது ராத்திரிய மட்டும் இது போக்குறது இல்ல, அஷ்யாம பண்றது இல்ல. இன்னொன்னு ஞானம் அஜ்ஞானம் இல்லையா? ஞானம் வெளிச்சம், அஜ்ஞானம்ங்கிறது இருட்டு. புவன அந்தக அப்படி வீத்தே அந்தகாரே. இப்போ ஒரு இடத்துல சூரியன் இல்லைன்னா இன்னொரு இடத்துல சூரியன் இருக்காரு இல்லையா? ஒரு இடத்துல இருட்டு, இன்னொரு இடத்துல வெளிச்சம். ஸோ ஹீ இஸ் ஆல்வேஸ் தேர். ஒரு இடத்துல ஷியாமாவா இருந்தாலும் இன்னொரு இடம் அஷ்யாமாவா இருக்கு. அந்த மாதிரி இந்த லைன் எடுத்துக்கணும். அஷ்யாமக காலக ஏகக ந பவதி, ஒரு இடத்துல மட்டும் அஷ்யாமகன்னு இல்லை, இன்னொரு இடத்துல ஷியாமகாவா இருக்கும். புவன அந்தக அப்படி வீத்தே அந்தகாரே. ஒரு பக்கம் அந்தகாரம் போச்சுன்னா இன்னொரு பக்கத்துல அந்த அந்தகாரம் வருது. பட் இவர் என்ன பண்றாரு? மாத்தி மாத்தி வெளிச்சத்தை கொடுத்துட்டே இருக்கார். சத்யக பிராலேய பாதக ந விலயம். விலயம்னா உருகிறதுன்னு ஒரு அர்த்தம், மறையறதுன்னு ஒரு அர்த்தம். சத்யக பிராலேய பாதக, பிராலேயன்னா பனி, பிராலேய பாதக அச்சலக. இமயமலையில அந்த பனி வந்து உருகி உருகி வந்துட்டு இருக்கு. இவர் உதிச்ச உடனே என்ன ஆகுது? அந்த பனி வந்து உருக ஆரம்பிக்கிறது. அது மட்டும் இல்ல, சந்திரமா அப்படி விலயம் உப்பைத்தி. இவர் வந்த உடனே என்ன ஆகுது? சந்திரன் கொஞ்சம் தெரியறாரு. அப்ப என்ன ஆகுது? கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கலாம் கால வேளையில நம்ம சந்திரனை. நல்லா முழுசா சூரியன் வந்தவொடனே சந்திரன் கண்ணுக்கு தெரியாம போயிடுது. சோ விலயம் உப்பைத்தி, அந்த பிராலேய பாதம் மட்டும் ஒரு உருகி வரல, சந்திரன் கூட மறைஞ்சு காணப்படுறார். அது ரெண்டாவது வரி. மூணாவது, சித்தாஞ்சலினாம் பந்தக நகி. சித்த அஞ்சலினாம். சோ காத்தால சூரியன் உதயமான உடனே சித்தர்கள் எல்லாரும் என்ன பண்றா? சித்த புருஷர்கள் ரெண்டு கையையும் இப்படி அஞ்சலி பத்தர்களா வழிபடுறா சூரிய பகவான. அவர்களை மட்டும் இவர் வந்து பந்தம் பண்ணல. இந்த கைகள் ரெண்டையும் சேர்க்கறது, அந்த கூப்பி அஞ்சலி செலுத்துறது தான் பந்தம்னு சொல்றாரு. பட் குமுதவனஸ்யாபி, குமுதவனங்கள், குவளைய புஷ்பம் வந்து சந்திரன் வந்தா மலரும், சூரியன் வந்தா திருப்பி அப்படியே மூடின்றது. ஸோ அதுக்கும் அஞ்சலி பத்தம் ஆயிடுறது. ஸோ இவர்கள் மட்டும் அஞ்சலி பத்தர்களா ஆகல, குமுதவனத்துல இருக்கிற அந்த குமுத புஷ்பங்கள் கூட அஞ்சலி பத்தர்களா ஆக்கிடுறார் சூரியன். எத்திர உஜ்ஜிஹானே, அவர் வெளிவரும், அந்த வெளிச்சமானது உஜ்ஜிஹானே வெளிவரும் பொழுது அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு. அவர் உதயம் ஆகும் பொழுது, அந்த சூரியனானவர் உதயம் ஆகும் பொழுது. சூரிய ஒளி பரவும் பொழுது நிகழும் நிகழ்வுகளை கூறுகிறார் கவி. சூரிய ஒளி பரவும் பொழுது இரவு என்ற காலம் நேரம் மட்டும் கருமை நீங்குவதில்லை, இருள் அகன்றவுடன் உலகின் எல்லையெல்லாம் கருமை நீங்குகின்றது. பனிமலை மட்டும் உருகி கரைவதில்லை, சந்திரனும் லயம் அடைகின்றான். முனிவர்களின் கைகள் மட்டும் அஞ்சலி செய்து கூம்புவதில்லை, ஆம்பல் மலர்காடும் கூம்புகின்றது. இத்தகைய ஆற்றல் பொருந்திய காலை சூரியனின் செவ்வொளியானது உங்கள் விருப்பங்களை விரும்பியதற்கு அதிகமாகவே நிறைவேற்றட்டும். With darkness receding in the morning, the entire creation gets lightened. The snow covers the mountain slopes and the moon retreats. The siddhas with folded hands bend in veneration, and the lilies are closed with the rising of the sun. May that graceful orb of the sun rising in the morning fulfill more than you desire. Ashyamah kalayeko न भवति भुवनान्तोऽपि वीतेऽन्धकारे सद्यः प्रालेयपादो न विलयमचलश्चन्द्रमा अप्युपैति बन्धः सिद्धाञ्जलीनां न हि कुमुदवनस्यापि यत्रोज्जिहाने तत्प्रातः प्रेक्षणीयं
दिशतु दिनपतेर्धाम कामाधिकं वः यत्कान्तिं पङ्कजानां न हरति कुरुते प्रत्युतातीव रम्यां नो धत्ते तारकाभां तिरयति नितरामाशु यन्नित्यमेव कर्तुं नालं निमेषं दिवसमपि परं यत्तदेकं त्रिलोक्याः चक्षुः सामान्यचक्षुर्विसदृशमघभेत् भास्वतस्तान्महोवः यत् कान्तिं पङ्कजानां न हरति कुरुते प्रत्युत अतीव रम्यां नो धत्ते तारक आभां तिरयति नितराम् आशु यत् नित्यमेव कर्तुं न अलं निमेषं दिवसमपि परं यत् तत् एकं त्रिलोक्याः चक्षुः सामान्यचक्षुः विसदृशम् अघभिद् பாஸ்வதः ஸ்தாத் மகஹ வஹ. இங்க மகங்கிறது ஒளி, அகபித் பாஸ்வதः. அக அப்படிங்கிறது பாவங்கள், பித் அப்படின்னா உடைக்கிறது. ஸோ பாவங்களை போக்கக்கூடிய அந்த பாஸ்வதः மகஹ. அந்த பாஸ்வத்ன்றது சூரியன், சூரியனுடைய மகஹ ஒளியானது வஹ உங்களுடைய அகபித் ஸ்தாத் அப்படி எடுத்துக்கோங்க. பாஸ்வதः மகஹ வஹ அகபித் ஸ்தாத் உங்களுடைய பாவங்களை போக்குவதாக இருக்கட்டும். அது எப்படின்னா இதை வந்து நம்மளோட கண்களுக்கு அந்த சூரியனை இது பண்ற கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் மாதிரி. ஏக்கம் திரிலோக்கியாக சக்ஷுகு, 3 உலகத்துக்கும் ஒரே கண்ணான அந்த சூரியன் அது வந்து சாமானிய சக்ஷுகு விசதிருஷம். சாமானிய சக்ஷுங்கிறது நம்மளோட கண்ணு, நார்மல் ஒரு மனுஷனுக்கு 2 கண்ணு. இந்த கண்களுக்கும் அது விசதிருஷம்னா என்ன, இட் இஸ் டிஃப்ரெண்ட். இந்த சாமானிய சக்ஷுக்கும் இந்த 3 லோகத்தோட சக்ஷுவா இருக்கிற சூரியனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு, எத்து காந்திம் பங்கஜானாம் ந ஹரதி, எது வந்து அதாவது இப்ப சூரியன் உதயமானார் அப்படின்னு சொன்னா தாமரை வந்து மலர்றது, அதனால அதோட காந்தி என்ன ஆகுது, இன்னும் அதிகரிக்கிறது இல்லையா. ந ஹரதி பங்கஜானம் காந்திம், பங்கஜத்தோட காந்திய திருடுறது இல்ல. ஹரத்தினா என்ன, அப்படியே ஹரணம் பண்றது, அப்படியே அபகரிக்கல. பிரத்யுத அதுக்கு மாறா அதீவ ரம்யாம் குருத்தே, இன்னும் அழகா ஆக்குறார் அவர். எதனால அப்படின்னு சொன்னா அந்த தாமரை வந்து மொட்டா இருக்கிறத விட மலர்ந்தாதான் அழகா இருக்கு, அதுவும் நேச்சுரலா மலர்ந்ததுன்னா ரொம்ப அழகா இருக்கு. ஸோ அதனால அந்த சூரியனானவர் அந்த தாமரையோட அழகை கூட்டுறார். நம்மளோட அந்த சாமானிய கண் என்ன பண்றது, ஜென்ரலா கவிகள்லாம் எப்படி வர்ணிக்கிறா, பகவான் எல்லாம் வர்ணிக்கிறப்ப ஸ்லோகங்கள்லாம் நம்ம படிக்கிறோம் இல்லையா, தாமரை போன்ற கண்கள் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த என்ன பண்றோம், அந்த தாமரையோட அழகை திருடி பகவானோட கண்ணு அந்த மாதிரி இருக்குன்னு ஒரு கம்பேரிசன்ல கொண்டு போயிடுறோம் இல்லையா. ஸோ அதனால சாதாரண கண்கள் வந்து அதை வச்சு வேற எதையாவது கம்பேர் பண்ணி அந்த மாதிரி பண்றது. ஆனா சூரியன்கிற அந்த திரிலோகத்தோட கண்ணு என்ன பண்றதுன்னா அந்த தாமரையோட அழகை இன்னும் கூட்டுறது அப்படின்னு முதல் வரியில சொல்றாரு. அடுத்த வரியில் என்ன சொல்றாருன்னா, தாரக ஆபாம் நோதத்தே ஆஷு திரையத்தி நித்தராம். திரையத்தின்னா மறைய செய்யுது. தாரக ஆபாம் நோதத்தே, தாரகாங்கிறதுக்கு 2 அர்த்தம் இங்க. தாரகான்னா நட்சத்திரங்கள், இன்னொன்னு தாரகாங்கிறது நம்மளோட கண்ணுல இருக்கிற அந்த கருவிழி, ஐபால் சொல்றோம் இல்லையா. அந்த சூரியன் என்ன பண்றது, அந்த நட்சத்திரங்களோட ஒளியை வந்து தான் வச்சுக்கிறது இல்லை. அவர் வர 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 என்ன ஆகுதுன்னா அந்த நட்சத்திரங்கள் காணாம போயிடுறது, திரையத்தை அப்படியே மறைச்சுடுறது. ஆனா நம்மளோட தாரகா இருக்கு இல்லையா, அந்த கருவிழி, அது என்ன பண்றது, அந்த சூரியனோட ஒளியை எடுத்துட்டு தான் நம்மளால பிற பொருளையே பார்க்க முடியும் இல்லையா. அந்த ரெட்டினா வந்து கருப்பா, அந்த கண் விழி பால் வந்து கருப்பா இல்லைன்னு சொன்னா நம்மளால we won't be able to see anything. இதுதான் அந்த வித்தியாசம். அவர் வந்து அந்த தாரகாவை மறைய செஞ்சு விடுறார். ஆனா இந்த தாரகா இருந்ததுனாதான் நம்மளால வெளிச்சத்தையே பார்க்க முடியும். அது கருப்பா இல்லாம வேற ஏதாவது ஒரு மாதிரி கண்ணுல ஏதாவது அந்த படர்ந்துகிட்டு இருந்ததுன்னா அந்த கருவிழிதான் மெயினே நம்மளோட ஐ சைட்டுக்கு. அதுதான் இந்த செகண்ட் லைன்ல சொல்ற. சோ தாரகா ஆபாம், ஆபாம்னா ஒளி, திரையத்தி நித்தராம் ஆஷு எத்து நித்தியமேவ, தினம் 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 அவர் வந்த உடனே அந்த நட்சத்திரத்தோட இது போயிடுறது. அதே மாதிரி நம்ம காத்தால எழுந்துட்ட உடனே அந்த சூரியனோட வெளிச்சம் பட்டதுக்கு அப்புறம் தான் நம்மளோட கண்ணுல பார்வையே வருது. அதுதான் இது. அடுத்தது நிமேஷம்ங்கிறது வந்து இந்த கண்ணு நம்ம சிமிட்டுறோம் இல்லையா, அதுக்கு பேர் நிமேஷம். அது ஒண்ணு. இன்னொன்னு நிமேஷம் அப்படின்னா 1 minute சொல்றோம். ந நிமேஷம் அப்படி திவசம் கர்த்தும், அவர் வந்து ஒரு நிமிஷத்தை மட்டும் பண்ணல, ஒரு தினத்தையே பண்றாரு. அப்படி அந்த சென்ஸ்ல சொல்றாரு. இதுல
கண்ணுக்கு வந்து என்ன, இதுக்கு கண்ணு கொட்டை மட்டும்தான் தெரியும் இல்லையா? அந்த தாரகா வந்து ஒரு கண்ணை இப்படி சிமிட்டுறோம், அதுதான் இதுக்கு பண்ண முடியும். ஆனா அவர் வந்து அந்த நிமிஷம் மட்டும் இல்ல, ஒரு திவச பொழுதையே ஃபுல் டே அவர் பண்ணி கொடுக்கிறார் நம்மளுக்கு. ந நிமேஷம் திவசம் அப்படி பரம் அலம் கர்த்தும் எத்து தத்து ஏகம் திரிலோக்கியாக சக்ஷு சாமானிய சக்ஷுர் விசதிருஷம். சாமானிய சக்ஷுர்ல இருந்து விசதிருஷம்னா என்ன, வேறுபட்டதாக இருக்கக்கூடிய அந்த பாஸ்வதக மகஹ வஹ அகபித்து சியாத்து தாத்து அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்லு. உதயமாகும் சூரியனை காணும் கவி சூரியனே உலகின் ஒரே கண் என்று நினைக்கின்றார். உடனே சூரியனாகிய கண்ணுக்கும் நமது கண்ணுக்கும் உள்ள வேறுபாடுகளை இந்த ஸ்லோகத்தின் வாயிலாக கூறுகிறார் கவி. சூரியன் உலகிற்கு ஒரே கண்ணாக திகழ்கின்றான். நமக்கும் கண்கள் உண்டு, நமது கண்களோ சாமான்யமான கண்களே. இதனால் நமது கண்ணுக்கும் சூரியனாகிய கண்ணுக்கும் பெருத்த வேறுபாடுகள் உண்டு. நமது கண்கள் தாமரையின் அழகினை கண்டு கவரும், அவற்றுக்கு அழகை கொடுக்கும் வல்லமை கிடையாது. கண்களால் கவரப்படும் அழகுடையது தாமரை. ஆனால் சூரியனாகிய கண் தாமரையின் அழகினை அபகரிக்காமல் அத்தாமரைகளுக்கு மேன்மேலும் அழகு ஊட்டும். நம் கண்களுக்கு நட்சத்திரங்களின் ஒளி மறைந்து காணப்படுகின்றது. ஆனால் சூரியனின் ஒளிக்கிரணங்கள் நம் கண்ணின் மணிகளை மறைப்பதில்லை, மாறாக என்றுமே உடன் ஒளி பாய்ச்சி கண்களுக்கு காணும் திறனை தருகின்றது. நிமிஷம் என்றால் கண் சிமிட்டல் என்று பொருள். ஒரு கண் சிமிட்டும் நேரத்தை நிமிஷம், இமைப்பொழுது என்கின்றோம். ஆகவே நம் கண்கள் ஒரு நிமிஷத்தைத்தான் கொடுக்க முடியும். ஆனால் சூரியனாகிய கண் ஒரு பகலையே கொடுக்கிறது. இத்தகைய ஆற்றல் படைத்த சூரிய ஒளி தேஜஸானது உங்களுடைய அனைத்து பாவங்களையும் அழிக்கட்டும். இங்கு தாரகா என்ற சொல் நட்சத்திரத்தையும் நமது கண்களின் மைய பகுதியில் உள்ள கண்மணி பாப்பா அதனையும் குறிப்பிடுகின்றது. யத் காந்திம் பங்கஜானாம் நஹரதி குருதே பிரத்யுதா தீவரம்யாம் நோ தத்தே தாரகாபாம் திரயதி நிதராம் ஆஷுயன் நித்யமேவ கர்த்தும் நாலம் நிமேஷம் திவசமபி பரம் யத்தத் ஏகம் திரிலோக்யாஹ சக்ஷுஸ் சாமான்ய சக்ஷுர் விசத்ருஷமகபித் பாஸ்வதஸ்தான் மஹோவஹ. நீங்க இங்கிலீஷ் மீனிங் சொல்லலாம். The lustre of the sun does not snatch away but enhances the beauty of the lotuses. It does not replenish the beauty of the stars, that is the eyeballs, rather affects it. The sun is not, இதுல வேற மாதிரி கொடுத்திருக்கா. The sun is not able to cause a twinkle even for a moment but heralds the beginning of the day. May that effulgence of the sun, which is an extraordinary eye of the three worlds, burn all your sins. இதுல வேற மாதிரி கொடுத்திருக்கா. நம்ம படிச்சதுதான் அதோட அர்த்தம். இதுல என்ன, சன் இஸ் நாட் ஏபிள் டு காஸ் அ ட்விங்கிள், அதுக்கு முன்னாடி இட் டஸ் நாட் ரெப்ளனிஷ் த பியூட்டி ஆஃப் த ஸ்டார்ஸ்ன்னு கொடுத்துருக்காரு, அதர் அஃபெக்ட்ஸ் இட்னு கொடுத்துருக்கா. அதான் அந்த ஸ்டாரோட இதை அஃபெக்ட் பண்றது. பட் நம்மளோட கண்களுக்கு வந்து அந்த சூரிய ஒளி இருந்ததுனாதான் பார்வையே கிடைக்கிறது நம்மளுக்கு. அதுதான் வித்தியாசம். க்ஷ்மாம் க்ஷேபீய க்ஷபாம் பஷ்ஷிரதர ஜலஸ்பர்ஷதஷாத்ருதேவ द्राग आशा नेतुम् आशाद्विरदकरसरः पुष्कराणीव बोधम् प्रातः प्रोल्लङ्घ्य विष्णोः पदमपि गृणयेवातिवेगात् दवीयसी उद्दामम् द्योतमाना दहतु दिनपतेर्दुर्निमित्तम् द्युतिर्वः. क्ष्माम् क्षेपीयः क्षपा अम्भः शिशिरतर जल स्पर्श तर्षाद् ऋता इव द्राग आशानेतुम् आशाद्विरद कर सर पुष्कराणि इव बोधम् प्रातः प्रोल्लङ्घ्य विष्णोः पदम् अपि घृणया इव अतिवेगात् दवीयसि उद्दामम् द्योतमाना दहतु दिनपतेः दुर्निमित्तम् द्युतिहि वह. இங்க வந்து தியுதிஹிங்கிறது வெளிச்சம், ஒளி. தினபதி, தினபதியான சூரியன், அந்த சூரியனுடைய தியுதிஹி அந்த ஒளியானது வஹ உங்களுடைய துர்நிமித்தம் தஹத்து நம்மளோட அந்த துர்நிமித்தங்கள் கெட்ட சகுனங்கள் அதெல்லாத்தையும் தஹத்து எரிக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு இதுல.
ஷ்மாங்கிறது பூமி. இந்த சூரியனுடைய கிரணங்கள் வந்து அந்த வெளிச்சம் வந்து எதுக்காக வெளியில வருது வேக வேகமா அப்படிங்கறது இதுல சொல்ற. க்ஷபா அம்பக சிசிரதல ஜல ஸ்பர்ஷ தர்ஷாத்து ரிதா இவ. பூமியில வந்து இந்த கால வேளையில பனி இருக்கும் தெரியுமா, அந்த பனி வந்து சூரியன் வந்த உடனேதான் போகும். கால வேளையில ஜலம் எல்லாம் ஜில்லுன்னு இருக்கும், கொஞ்சம் நாழி ஆக ஆகதான் சூடு பிடிக்கும். சூரியனோட கிரணங்கள் எல்லாம் சூடா இருக்கிறதுனால தண்ணி குடிக்கிறதுக்கோசரம் பூமிக்கு சீக்கிரமா வந்து கால வேளையில அந்த பனி விழுந்த அந்த ஜில்லுங்கிற ஜலத்தை ஸ்பர்ஷிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோட சீக்கிரமா அந்த ஒளி வந்து விட்டான். சோ க்ஷ்மாம் க்ஷேபியகனா வேகமா வருது, சீக்கிரம் வருது. அந்த பூமியை வந்து சீக்கிரமா வந்து அடையிறது அந்த ஒளியானது. எதுக்கு அப்படின்னா க்ஷபா அம்ப, க்ஷபாங்கிறது ராத்திரி, அம்ப அப்படிங்கிறது ஜலம். அந்த ராத்திரியோட ஜலம்னா என்னன்னா பனி, அது சிசிரதர ஜல. அந்த பனியினால சிசிரதரம் ஜலம் எல்லாம் ஜில்லுன்னு ஆயிடுறது. அந்த ஜல ஸ்பர்ஷ தர்ஷாத்து, தர்ஷாங்கிறது ஆசைப்படுறது, அந்த ஜலத்தை ஸ்பர்ஷம் பண்ணணும் தொடணும் அப்படிங்கிற ஒரு ஆசையினால ரிதா இவ இங்க வந்து பூமியை அடைந்தது போல. அதுக்கப்புறம் திராக் உடனே ஆஷா த்விரத கரசர புஷ்கராணீவ போதம். போதம்னா மலர்றது ஒண்ணு, இன்னொன்னு அஜ்ஞானத்தை நீக்கி ஞானம் கொடுக்கறது, அதுவும் போதம் தான். இந்த போதம் வந்து மலர்ச்சி. என்ன மலர்ச்சி அப்படின்னா புஷ்கராணி மலர்ச்சி. எந்த புஷ்கராணி அப்படின்னா ஆஷா த்விரத, ஆஷாங்கிறது திசைகள், திசைகள்ல இருக்கிற திக்கஜங்கள். அந்த திக்கஜங்கள் அப்படிங்கிற சரஸ் ஜலம், அந்த திக்கஜங்கள் அப்படிங்கிற ஒரு தடாகம், துதிக்கைங்கிற தடாகம். த்விரதங்கிறது யானை, த்வி அப்படின்னா ரெண்டு, ரதங்கிறது வந்து டஸ்க்கு சொல்றோம்ல, தந்தங்கள் யானைக்கு ரெண்டு இருக்கிறதுனால யானைக்கு த்விரதான்னு பேரு. சோ ஆஷா த்விரதங்கிறது வந்து அந்த திக்கஜங்களை குறிக்கிறது. அதோட கரம்ங்கிறது அதோட துதிக்கை. அந்த துதிக்கை தான் சரங்கிறது குளம். அந்த குளத்துல தாமரை இருக்கு. சோ எல்லா திசைகள்லயும் திக்கஜங்கள் இருக்கு. அந்த திக்கஜங்களோட துதிக்கை அப்படிங்கிற குளத்துல தாமரைகள் இருக்கு. அந்த தாமரைகளை மலர வைக்கணுங்கிறதுக்காக சீக்கிரமா இவர் எல்லா திசைகளையும் ரீச் ஆகிறாராம். ஃபர்ஸ்ட் பூமியை ரீச் ஆயிட்டு எல்லா திசைகளையும் 8 திக்குகளும் வேகமா பரவுறார். ஏன்னா அதெல்லாம் மலரணும், அந்த தாமரைகள் மலரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 3வது ரீசன் என்ன சொல்றாருன்னா, பிராத்தக கால வேளையில விஷ்ணோஹோ பதம். விஷ்ணு பதம்ங்கிறது ஆகாசத்தை குறிக்கும். விஷ்ணு 3 அடி வைத்தார் இல்லையா, ஃபர்ஸ்ட் வைக்கிறார், அடுத்த அடி வைக்கிறப்ப ஆகாசம். அந்த விஷ்ணோஹோ பதம் அப்பி உல்லங்கிய திருணயா இவ அதிவேகாத்து தவியசி. தவியசிங்கிறது வந்து ரொம்ப தூரத்துல இருக்கு. இவர் தினம் வைக்கிற சூரியன். முன்னையே பார்த்தோம், விஷ்ணு வந்து அந்த வாமனாவதாரம் ஒரே ஒரு தடவை தான் எடுத்தார். இவர் வந்து அந்த வாமனாவதாரம் தினம் எடுக்கிறார். அதே மாதிரி இதுல என்ன சொல்றாருன்னா, அவர் விஷ்ணு பதம் வந்து ஒரு தடவை தானே வச்சார், இவர் தினம் வைக்கிறார். அதையும் தாண்டி வைக்க முடியும் இவருக்கு. அதிலங்கிய, அதையும் தாண்டி அந்த வெளிச்சத்தை இவர் கொடுக்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த 3rd சென்டென்ஸ். பிராத்தக புரோல்லங்கியன்னா தாண்டது. எதுனா விஷ்ணோஹோ பதம், ஆகாசத்தையும் தாண்டி வெளிச்சம் போறதான். பதம் அப்படி திருணயா இவ, திருணயானா விஷ்ணுவோட பதம், அதை வந்து ஹேளனம் பண்ற மாதிரி அப்படிங்கிற அர்த்தம். பட் இந்த புக்ல என்ன கொடுத்துருக்கான்னா விஷ்ணு, அது படிக்கிறப்ப அதை பார்ப்போம். சோ கிருணயா இவ அதிவேகாத்து, ரொம்ப வேகமா, தவியசின்னா என்ன ரொம்ப தூரம் கடந்து செல்வாராம். அதுதான் இந்த 3வது வரியில. சோ உத்தாமம் தியோத்தமானா, ரொம்ப தீவிரமா வெளிச்சத்தை கொடுக்கின்ற அந்த தினபதேகே தியுதிஹி வஹ துர்நிமித்தம் தாத்து, உங்களுடைய இந்த கெட்ட சகுனங்களையோ இதோ போக்கி அருள் செய்யட்டும் அப்படின்னு சொல்றாரு. சோ உதயமான சூரியன் வெகு விரைவில் ஆகாயத்தை கடந்து வருகின்றான். இதனை கண்ட கவிஞர் சூரியன் வெகு விரைவாக ஆகாயத்தை கடந்து வருவதன் காரணம்தான் என்ன என்று எண்ணுகின்றார். சோ இதுல ஃபர்ஸ்ட் லைன்லயும் கொடுத்திருக்கா பாருங்க, திராக்குன்னா உடனே. அதே மாதிரி சிசிரதல ஷபா அம்ப சிசிரதர ஜலஸ்பர்ஷ தர்ஷா திருத்தா இவ, அதை தொட்டுடனும் போல சீக்கிரம் வந்து விடுறாராம். சோ சீக்கிரம் அப்படிங்கிறது தான் இதுல கொடுத்திருக்காரு. சோ உடனே வந்து விடுறாராம். அதுக்குரிய காரணங்களை கற்பிக்கின்றார் கவிஞர். சூரியன் கீழ்வானத்தை கடந்து வெகு விரைவாக ஆகாயத்தை கடக்க வருகின்றானே, இதன் காரணம்தான் என்ன? ஓஹோ, இரவில் பொழிந்த குளிர்ச்சியான பனி நீரை விரும்பி பருக பூமியை நோக்கி வருகிறானோ? அல்லது சூரிய உதயத்தால் தடாகத்தில் உள்ள தாமரைகள் மலர்ந்து விட்டனவே, ஆயின் திக்கஜங்களின் தும்பிக்கைகள் என்னும் தடாகத்தில் உள்ள தாமரைகளை மலரச் செய்வதற்காகத்தான் எண் திசைகளிலும்
தனது கிரணங்களை பரப்பிக்கொண்டு விரைந்து வருகின்றானோ. கிருணா, கிருணா என்றால் இந்த இடத்தில் தவறு செய்யக்கூடாது என்ற கூச்சம். இதுல வேற மாதிரி கொடுத்திருக்கா பாருங்க. ஆலய வாயிலை தாண்டி மிதியடியுடன் போகும்போது நமது உள்ளத்தில் ஒரு வகையான கூச்சம் வரும். அதுபோல ஆகாயத்திற்கு விஷ்ணுபதம் என்று மறுசொல் உண்டு. காரணம், ஆகாயம் விஷ்ணுவின் திருஅடியாயிற்றே. அதனால் அதன் மீது தம் சூடு படக்கூடாதே என்ற கூச்சத்தினால் சூரிய ஒளி வேகமாக ஆகாயத்தை கடக்கின்றதோ. இத்தகைய சூரிய ஒளி உங்களுடைய கெட்ட சகுனங்களை போக்கட்டும். திக்கஜங்களே எண் திசைகளையும் காத்து வருகின்றன என்பது புராணங்களில் காணப்படும் செய்திகள். ஐராவதம், புண்டரீகம், வாமனம், குமுதம், அஞ்சனம், புஷ்பதந்தம், சார்வபௌமம், சுப்ரதீகம் என்று திசை யானைகளின் பெயர்களாக அமரகோஷத்தில் காணப்படுகின்றது. இங்கு துதிக்கைகளின் தடாகத்தில் என்று கவிஞர் கூறுவது துதிக்கைகளின் தலைப்பகுதி பாகக, அதாவது அந்த யானையோட எண்ட் ஆஃப் தட் ட்ரங்க் உணவுப் பொருட்களை எடுத்ததற்கு உரியதாகும். யானையின் துதிக்கையின் நுனிப்பகுதி தாமரையுடன் ஒப்பிடுவது கவிமரபு. துதிக்கையை திறப்பதும் தாமரை மலர்வதும் சமானமாக கொண்டு கற்பனை செய்யப்பெற்றுள்ளது. ஆதலால் இது உத்பிரேக்ஷா அலங்காரம். As if hankering after cool water, getting cooler due to dew drops of the night, the rays of the sun reach the earth in haste. They cover the 10 quarters quickly, as if to awaken the lotus-like trunk tips of the Diggajas, guardian elephants of the quarters. Those rays traversing Vishnupada, the sky, as if to surpass Vishnu, shine brightly afar. May they ward off all your worries. சுவாமி, இந்த 8 திசைகள் அப்படிங்கிறது எந்த வேர்டு? திராகாஷாவா? ஆஷா தான் இதுல கொடுத்திருக்கா. 8 திசைகள் நீ வா கொடுக்கல. ஆனா நீங்க இப்ப சொன்னதுல எல்லாத்துலயும் 8 தானே சொல்றீங்க? ஆமா, பிகாஸ் உங்களுக்கு 8 திசைகள் தானே. 8 திசைகள்லயும் இருக்கு. இப்ப சூரியனோட ஒளி வந்ததுன்னு சொன்னா 10 திசைகள் சேர்க்கல, வெறும் 8. இதுல இது மேலுலகத்தையும் பாதாள உலகத்தையும் விட்டுருங்க. இப்ப இந்த சன்னோட ஒளி தினம் தினம் என்ன பண்றது? சன்ஸ் லைட் 8 திசைகள்லயும் பரவுறது இல்லையா? நம்மளுக்கு வேணா ஈஸ்ட் வெஸ்ட், பட் சன் வரும்பொழுது எல்லா திசைகள்லயும் தான் அவர் ஒளி கொடுக்கிறார். சோ அத அப்படி எடுத்துக்கோங்க. புரிஞ்சுதா? ஓகே, காட் இட். எஸ் மேம், எஸ். அதனால 8 திசைகள் அதுல சொல்லவே அவசியம் இல்ல. ஆஷா த்விரத அப்படின்னா எல்லா அவ ஸ்பெசிபிக்கா சொல்லல. சோ ஆஷா த்விரதங்கிறது திக்கஜங்கள். எத்தனை திக்கஜங்கள்? 8 திக்கஜங்கள், அவ்வளவுதான். ஓகே. க்ஷ்மாம் க்ஷேபி க்ஷபாம் பஷ்ஷிரதல ஜலஸ்பர்ஷதர்ஷாத்ருதேவ द्राग आशा नेतुम आशा द्विरद करसरः पुष्कराणीव बोधम् प्रातः प्रोल्लङ्घ्य विष्णोः पदमपि घृणयेव अतिवेगादवीयसी उद्दामं द्योतमाना दहतु दिनपते दुर्निमित्तं द्युतिर्वः. இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஆல். ஓம் சூர்யாய நமः. டைம் போனதே தெரியல.